12 மணி நேரமும் கூட்டம் இருந்தது. அப்பதான் நினைச்சேன் நகைச்சுவைக்கு அவ்வளோ. என்ன டைம் ஆரம்பிச்சீங்க? அது எங்க பண்ணீங்க? பழனியின் பலகுரல் பட்டாளங்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் பண்ணேன். ஓகே. சென்னையில் பேரிஸில் இருக்குங்க. ஓகே. காலையில் எப்போ ஆரம்பிச்சது? காலையில் கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பித்தேன். காலையில் 8லேருந்து நைட்டு 8? ஆமாம், நைட்டு 8 மணி வரைக்கும் நான் ஸ்டாப். அப்போ இங்கே ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் போய்ட்டுனா இன்னொருத்தர் டீம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணி எல்லாமே ஸ்கிரிப்டடு, பெரிய ஒர்க்கு அது. ஸோ அதில் வந்தவங்க தான் வந்து இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டுங்க தான் இன்றைக்கி மோஸ்ட்டாக ஃபெமிலியராக இருக்காங்களே. அவங்க எல்லாருமே அதில் அப்போ பிகினிங்கில் வந்தவங்க தான். அதில் இப்போ தான் தெரியுது பண்ணிட்டேன் நான் ஏன் ஃபெமிலியர் ஆகலன்னு. அந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்லையேன்னு நினைக்கும் போது 2012 ஒரு மாபெரும் சக்தி இயங்கியிருக்கு. அந்த கூட்டத்தை நான் எங்கேயும் வேடிக்கை கூட பார்க்கல. நான் போஸ்டர் பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டேன். நானும் அப்ளை பண்ணி வந்துருக்கணும். இப்போதான் இவ்வளோ நாளாக நான் யோசிச்சிருக்கேன், நம்ம ஏன் ஃபெமிலியரா இல்லை அப்படின்னு. இல்லை அப்படி அன்னைக்கு அந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் ஃபெமிலியரா இல்லைங்கிறது இப்போ இருந்தது. ஆனால் உண்மையிலேயே ஆனால் அதில் நிறைய கலைஞர்கள் யாரும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே நவீன், அசார், டிஎஸ்கே, தனசேகர், நாகராஜ், அமுதவாணன், ஜெயச்சந்திரன், ஜார்ஜ், இன்னும் நிறைய பேர், ஜேபி குமார். ஆமாம். அப்புறம் பழைய ஆளுங்க மதுரை. ஆமாம், அந்த டீம் எல்லாருமே இருந்தாங்க.